நேத்து நம்முடைய அரசு அதிகாரிகளுக்கு ஒரு புதிய விதமான ஓய்வூதிய திட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க. திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி என்னங்க சொன்னாங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தா பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுத்து விடுவோம். நேத்துல திமுக காரன் தம்பட்டம் அடிக்கிறான், 60 லட்சம் பேர் பயன்பட போறாங்க, எங்களுக்கு 60 லட்சம் ஓட்டு வரப்போகுது. அருமை அரசு பணியில் இருக்கக்கூடிய சொந்தங்களே நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் உங்களை கொண்டு போயிருந்தா உங்களுடைய அடிப்படை ஊதியத்திலிருந்து பேசிக் பேல இருந்து ஒரு ரூபாயையும் கூட அவர் எடுத்திருக்க கூடாது. அடிப்படை ஊதியத்தில் 10% எடுத்து உங்களுக்கு நான் பழைய ஓய்வூதியம் மாதிரி 50% அடிப்படை நான் கொடுக்கிறேன்னா அது எந்த விதத்தில் நியாயங்க? அருமை அரசு ஊழியர்களை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓட்ட பஸ்ல தான் இன்னைக்கு டிரைவர் கண்டக்டர் ஓட்டுறாங்க. எந்த நேரத்தில் பஸ்னுடைய எந்த டயர் கழண்டு போகும் யாருக்கு தெரியாது. அரசு பள்ளியிலே பணி செய்யக்கூடிய ஆசிரியர்கள் பிஞ்சு போன கூரையில பணி செய்யறாங்க. எனக்கு அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் கூட நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் நீங்கள் வேலை செய்வதற்கு பாதுகாப்பான ஒரு இடத்தையே நம்மால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அருமை சொந்தங்களே.